தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே பொருளாதாரத்தோட பொற்காலம் எப்ப தொடங்குச்சு அப்படின்னா அது 2021ல நம்ம திராவிட நாயகன் முதலமைச்சரா பதவி ஏத்ததுல இருந்துதான். ஏன்னா 2021க்கு அப்புறம் தமிழ்நாடு போட்டி போடுறது அடுத்த மாநிலங்கள் கிட்ட இல்ல, வியட்நாம், மெக்சிகோ மாதிரியான மத்த நாடுகள் கூட தான் ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. இந்த கருத்தை நிரூபிக்கிற விதமா தமிழ்நாட்டுல 46 புது தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டு 1,39,725 இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்றிய அரசோட புள்ளியியல் அமைச்சக ஆய்வகமே இது உறுதிப்படுத்திருக்காங்க. ஆனா இந்த சாதனை ஒன்னும் அவ்வளோ ஈஸியா நடந்துடல. மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட விடாமுயற்சினாலதான் இந்த சாதனை சாத்தியமாயிருக்கு. முதற்கட்டமா முதலீட்டாளர்களோட முதல் முகவரி தமிழ்நாடு அப்படின்னு சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி மாதிரியான நகரங்கள்ல நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலமா 1,90,803 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 2,80,600 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு. இரண்டாம் கட்டமா சிங்கப்பூர், ஜப்பான் மாதிரியான வெளிநாட்டு பயணம் மூலமா 17,371 பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துற வகையில 7,441 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருந்துச்சு. மூன்றாம் கட்டமா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்துல நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுல முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு 6,64,180 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 14,54,712 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புகளும் 12,35,945 பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்புகளும்னு மொத்தம் 26,90,657 வேலை வாய்ப்புகளுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. நான்காம் கட்டமா ஸ்பெயின் நாட்டு பயணம் மூலமா 3,440 கோடி முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஐந்தாவது கட்டமா அமெரிக்கா பயணம் மூலமா 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தங்கள் மூலமா 11,516 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கு பிறகும் கூட எதிர்கட்சியிலிருந்து நிறைய அவதூறுகள் பரப்பப்படுது. சரி, அப்படி எதிர்கட்சியோட ஆட்சியில தொழில் முதலீடுகளும் வேலை வாய்ப்புகளும் எந்த லட்சணத்துல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2016ல இருந்து 2021 வரைக்கும் இருக்கிற 5 வருஷத்துல 15,543 கோடி முதலீடுகள் ஈர்ப்பும் 10,316 வேலை வாய்ப்பும் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த வேலையும் எல்லாருக்கும் வழங்கப்பட்டுச்சான்னு பாத்தீங்கன்னா சந்தேகம்தான். அதே மாதிரி 21 தொழிற்சாலைகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சு அதுல 12 தொழிற்சாலைகள் மட்டுமே தொடங்கப்பட்டுச்சு. ஆனா திராவிட மாடல் ஆட்சியில வெறும் 3 வருஷத்துல 31 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கிற விதமா 9.74 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு மொத்தம் 46 புதிய தொழிற்சாலைகள் இதுவரைக்கும் தொடங்கப்பட்டிருக்கு. இன்னும் பல தொழிற்சாலைகள் தொடங்கப்பட இருக்கு. ஆட்சி பொறுப்பேற்ற வெறும் 3 ஆண்டுகள்ல இவ்வளவு சாதனைகளை பண்ண நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட அடுத்த இலக்கு 2030க்குள்ள 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி 50 லட்சம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குறதா இருக்கு. திராவிட நாயகனோட இந்த இலக்கும் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல.